ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் செய்ய போகிறோம். ஒரு 8 தக்காளி எடுத்துக்கோங்க. 8 தக்காளியை நடுவில் மட்டும் ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு 3 வெள்ளைப்பூடு, 5 வத்தல், 4 வத்தல் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தெல்லாம் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. தண்ணி நல்லா ஹீட் ஆன பிறகு போட்டிங்கன்னா 5 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி நல்லா வெந்துடுச்சு. சூடாகிறதுக்காக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். தக்காளி வந்து நல்லா சூடு ஆறட்டும். சூடானப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இது நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிண்ட மொத்தத்தில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அடிகனமான பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா இப்படி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. தண்ணி கூட கொஞ்சம் லேசாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வடிகட்டின டொமேட்டோ சாஸு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கரண்டி வச்சு லேசாக அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி நம்ம டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் திக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இது கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் 2 ஸ்பூன் அளவுக்கு சீனியும் இதில் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நல்லா திக்கான பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம டொமேட்டோ சாஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இப்படி கரண்டி வச்சு இப்படி தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம டொமேட்டோ சாஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.